நான் 3 பேகங்களுடைய பரிசுகளையும் பார்த்து விட்டேன். இந்த மூன்றிலும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இவர்கள் மூவரும் என் திறமைகளை பாராட்டி இருக்கிறார்கள், எனக்கு முழு நம்பிக்கையூட்டியிருக்கிறார்கள். அதாவது சாம்ராஜ்யத்தை ஒன்றாக பார்க்க வேண்டும் என்ற எனது யோசனை அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. முதலில் நான் ருக்கையா பேகம் அளித்த பரிசை பற்றி பேச விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு வீரனுக்கு வாள் தான் சிறந்த பரிசு. பிறகு ஜோதா பேகம் எனக்கு அளித்த மணிமகுடம், அது என் சிரத்தை அலங்கரிப்பதோடு என் பொறுப்புகளை எப்போதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். இந்த பரிசு எப்போதும் என் வாழ்வில் சிறந்த பரிசாக இருக்கும். ஆனால் என் மனதை கவர்ந்த பரிசு அது என்னவென்றால் சலிமா பேகம் அவர்கள் அளித்த அந்த பரிசுதான். அது என் இதயத்தின் அருகில் இருந்து கொண்டு ராஜ்யத்தின் மீது எனக்குள்ள பொறுப்புகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். அதனால் இன்று மீனா பஜாரில் வென்றிருப்பது சலிமா பேகம் அவர்கள் அளித்த பரிசு. வாழ்த்துக்கள் சலீமா பேகம், தாம் வென்று விட்டீர்கள். எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. மிக்க நன்றி. ஆம் சலிமா பேகம், வாழ்த்துக்கள். ஒரு வழியாக தாங்கள் இன்று என்னை தோற்கடித்து விட்டீர்கள். வென்றது சலிமா பேகம் தான் என்றாலும் என் 3 விசேஷ பேகங்களும் அளித்த பரிசு எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றன. அதனால் இந்த தர்பாரில் மக்கள் மற்றும் ஆன்றோர்கள் இருக்கும் தருணத்தில் அவர்கள் அளித்த இந்த பரிசை நானே பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். குதிரையை இன்னும் வேகமாக ஓடு. இன்னும் வேகமாகவா? தங்களுடைய ஆணை குட்டி அரசரே, இதோ பாருங்கள். ஆதாப் ஷகன்ஷா. ஆதாப். ஆதாப் ஷஹன்ஷா. ஆதாப். ரஹீம், உங்கள் குறும்புத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இல்லை ஷகன்ஷா, ரஹீம் மிகவும் அன்பான சிறுவன். ஒருவேளை தாங்கள் என்னுடைய மகன் கனீம் கானை சந்தித்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அவனைத்தான் குறும்புக்காரன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் எவ்வளவு குறும்புத்தனம் செய்திருந்தாலும் இன்று பொறுப்பானவனாகிவிட்டான். நிச்சயமாக. தங்களையும் காணிக்கானையும் நினைத்து எனக்கு கர்வமாக இருக்கிறது. அதிலும் காபூலை அவர் கையாண்ட விஷயம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அரசாங்க நிர்வாகமாகட்டும், போரை கையாண்ட விதமாகட்டும், அதில் விசுவாசம் தெரிந்தது. இது தங்களுடைய பெரிய மனது ஷகன்ஷா. ஆகையால் தான் தாங்கள் பாராட்டுகிறீர்கள். இம்முறை அவர் வரும்பொழுது அவரை கட்டித் தழுவி கர்வமாக கூறுவேன், நீ என்னுடைய பாரத்தை இறக்கிவிட்டாய் அன்பே என்று. ஆதாப். சுப்ஹானல்லாஹ். என்ன ஷேன்ஷா? சந்திரனுடைய ஒளி ஜோதா பேகம். என் மீது தங்களுக்கு கோபமா? ஏன் கோபம்? ஏனென்றால் போட்டியிலும் முறை நீங்கள் வெல்ல முடியவில்லையே. இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது? முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். உங்களுக்கு சலிமா பேகத்தின் பரிசு பிடித்திருந்தது, அவர் வென்று விட்டதாக அறிவித்து விட்டீர்கள். எனக்கும் அவர் பரிசு மிகவும் பிடித்திருந்தது. இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கும் எந்த பொருளும் விசேஷமாகத்தான் இருக்கும். ஆனால் என்னுடைய இதயத்திற்கு அருகில் இருப்பது இன்னொன்று ஜோதா பேகம். என்ன அது? அது உங்களுக்கு தெரியவில்லை என்பதை எண்ணி எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது எப்படி எனக்கு தெரியும்? உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று புகுந்தா பார்க்க முடியும். அது நீங்கள் தான். நான் கூறியதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? நீங்கள் என்றாவது தவறாக கூறியிருக்கிறீர்களா? வாருங்கள்.
எதற்காக இவ்வளவு சத்தம் எழுப்புகிறாய்? ஏன் உனது கைகள் நடுங்குகின்றன? புதிதாக சேர்ந்துள்ளாயா? உன்னால் பேச இயலாதா? பிறகு ஏன் வாயை திறக்க மறுக்கிறாய்? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னை வருத்திக் கொண்டு நான் உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமா? இல்லை மகாராணி உசூர். இன்னொரு முறை உன்னை பார்ப்பதற்கு என் கழுத்தை நான் வருத்திக் கொண்டால் உன் கழுத்தில் இருக்க வேண்டிய தலை அந்த இடத்தில் இனி இருக்காது. கருணை காட்டுங்கள் உசூர். ஏன் உங்கள் பொழுதுபோக்கிற்கு இவனை கொல்ல வேண்டும் என்று துடிக்கிறீர்கள்? வேறென்ன செய்வது? யோசித்து யோசித்து என் மூளை குழம்பி போயிருக்கிறது. ஆக்ராவின் அரியணை எனக்கு வேண்டும். முகலாய சாம்ராஜ்யம் என்னிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. ஜலால் மீதான தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை. என் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் வரை இங்கிருக்கும் யாருக்கும் நிம்மதி கிடைக்க நான் விடமாட்டேன். ஹுசூர், தங்கள் மன அழுத்தம் எனக்கு புரிகிறது. நாம் விரைந்து தாக்குதல் நடத்துவோமே. பிறகு ஏன் இந்த ஆவேசம் தங்களுக்கு? அந்த கணிகான் உயிருடன் இருக்கும் வரை நாம் எவ்வாறு அவனை தாக்குவது கூறு ஃபாசில் பேக்? ஆக்ராவை நோக்கி நமது படைகள் புறப்படுகிறது என்று அந்த கணீர்கானுக்கு தெரிய வந்தாலே முனிம் கானுக்கும் ஜலாலுக்கும் அந்த செய்தி விரைவாக சென்று சேர்ந்துவிடும். மகாராணி அவர்களே, தங்கள் கோபத்தை குறைக்கும் அளவிற்கு, தங்களை குளிர வைக்கும் அளவிற்கு ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளேன். உனது மூளை குழம்பி விட்டதா ஃபாசில் பேக்? அரசியார் அவர்களே, தாங்கள் ஒருமுறை இந்த தட்டுகளை காண வேண்டும். அதன் பிறகு தங்களுக்கு என் அறிவின் மீது நம்பிக்கை பிறந்துவிடும். ஆஹா, மிகவும் சுவையாக உள்ளது. இதால் என் குழந்தை பருவமே ஞாபகத்திற்கு வருகிறது. நானும் என்னுடைய தந்தையாரும் வயலில் வெகு தூரம் நடந்து செல்வோம். அப்போது என் தந்தை அவர் கைகளாலேயே இதை போன்ற தர்பூசணிகளை எனக்கு ஊட்டி விடுவார். ஹுசூர், இதையும் ருசி பாருங்கள், நன்றாக இருக்கும். நிச்சயமாக, அதை நான் ருசி பார்க்க விரும்புகிறேன். அதை இங்கே எடுத்து வா. சரி. ஹுசூர், இந்தாருங்கள். சுவை தெரிகிறது. சூடான இரத்தத்தை நுகரும்போது அது ஆனந்தமாகவே இருக்கும். என் மனம் குதூகலிக்கும். ஹுசூர் சாய்பா, தாங்கள் சற்று இதை ருசி பாருங்கள். நிம்மதி கிட்டும். இது புதிதுதானே? சந்தேகமில்லாமல்.
இரண்டும் இப்போதுதான் புதிதாக வெட்டப்பட்டது. இவற்றில் ஒன்று உங்கள் கண்டத்தை ஈரமாக்கும், மற்றது உங்கள் மனதை குளிர வைக்கும். ஃபாசில் பேக், இவ்வுலகத்தில் நீ ஒருவன் மட்டும்தான் என்னை புரிந்து வைத்திருக்கிறாய். இது மகாராணி அவர்களின் பரிசு ஹுசூர். ஏதோ தங்களுடையதை போல் பார்க்கிறீர்களே. செல்லுங்கள். ஏன் அவ்வாறு பார்க்கிறீர்கள்? சேன்ஷாவை ஏதாவது தீண்டிவிடும் என்றா? உண்மையான பட்டால் செய்தது. ஆனால் ஷெகன்ஷாவின் பாதுகாப்பு தற்போது எனது பொறுப்பில் உள்ளது. இம்முறை மீனா பஜார் அனைவருக்காகவும் போடவில்லை. அவ்வாறு போட்டிருந்தால் நான் தான் அதில் முதலாவதாக ஜெயித்திருப்பேன். மீனா பஜாரில் என் அற்புதமான 3 பேகங்களும் அற்புதமான பரிசினை வழங்கினார்கள். நான் விரும்புவது என்னுடைய 3 பேகங்களும் அவர்கள் கைகளாலேயே சுயமாக அந்த பரிசினை எனக்கு அளிக்க வேண்டும். நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சலிமா பேகம், உங்களுடைய பரிசு எனக்கு மிகவும் பிடித்திருந்ததால் முதலில் தாங்கள் தான் எனக்கு அதை தர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். மிக்க நன்றி சலிமா பேகம். இது என் பாக்கியம். தங்களுக்கு இந்த பரிசு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி ருக்கையா பேகம்.
எனது கைகளில் எப்படி ரத்தம் வந்தது? ஏன் இவ்வாறு எரிகின்றது? ஷெஹன்ஷா, ஷெஹன்ஷா, மகுடத்தை அணிந்து கொள்ள வேண்டாம். ஜோதா பேகம், அதில் விஷம் உள்ளது. தாங்கள் என்ன செய்கிறீர்கள் தோடர்மல் அவர்களே? மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா அவர்களே, உண்மையிலேயே இதில் ஆபத்தான விஷம் உள்ளது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் ஷெஹன்ஷா. என் கைகளை பாருங்கள். திடீரென எனது கைகளில் எரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது. ரத்தமும் வழிகிறது. ஏனென்றால் இப்பரிசை நான் சோதித்திருக்கிறேன். அந்த மாலையிலும் இந்த வாளிலும் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அதை தொட்டுவிட்டீர்கள், உங்களை ஒன்றும் செய்யவில்லை. ஆகவே தெளிவாக தெரிகிறது, விஷம் இந்த மகுடத்தில் தான் உள்ளது. இந்த மகுடத்தை எடுத்துச் செல்லுங்கள், சோதனையிட வேண்டும். யார் எதற்காக இப்படி செய்தார்கள் என்பதை உடனே விசாரியுங்கள். மருத்துவ அறிஞரே, இந்த மகுடத்தில் விஷம் உள்ளதா என்பதை சோதித்து பார்த்து கூறுங்கள். இது அனைத்தும் ஜோதா பேகத்தின் தவறுதான். அவர் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டாமா? அவ்வாறு கூறாதீர்கள் ருக்கையா பேகம். அவர் தரப்போகும் பரிசால் ஷெஹன்ஷாவை கொல்வார்கள் என்று ஜோதா பேகத்தால் எவ்வாறு யூகிக்க முடியும்? உசூர், இந்த கிரீடத்தில் ஒரு அதிசயமான விஷம் தடவி இருக்கிறார்கள். ஒருவேளை ஷெஹன்ஷா அவர்கள் இந்த கிரீடத்தை அணிந்திருந்தால் உசூர் அவர்களின் தலையுள்ள சர்மம் எரிந்து போயிருக்கும். பிறகு சர்மம் எரிந்து வழியும் ரத்தத்தால் யா அல்லாஹ் என்னவாகி இருக்குமோ? தங்களுடைய உயிருக்கே ஆபத்தாகி இருக்கலாம். தோடர்மல் அவர்களுக்கு உடனே நீங்கள் வைத்தியம் செய்ய ஆரம்பித்து விடுங்கள். ஆனால் கோட்டையினுள் எவ்வாறு விஷம் வந்தது? இதுவே முக்கியமான கேள்வி. ஷெஹன்ஷா, தங்களுடைய பாதுகாப்பு பொறுப்பு என்னுடையது. இந்த மகுடத்தை கொண்டு வர உதவிய ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக விசாரித்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கின்றேன். இந்த மகுடம் ஜோதா பேகம் அவர்களால் பரிசாக வழங்க இருந்தது. பேகம் அவர்களே, இந்த மகுடம் உங்களிடம் இருந்தபோது இதன் அருகே சந்தேகத்திற்கிடமாக எவரேனும் நின்றதை தாங்கள் கவனித்தீர்களா? இந்த தலைப்பாகை என்னுடைய அறையில் தான் பத்திரமாக இருந்தது. கிருஷ்ணரின் பாதங்களில் இதை வைத்திருந்தேன். நீங்கள் உறங்கும் போதுதான் அந்த விஷம் பூசப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் விழித்திருக்கும் போது பூசியிருந்தால் அது தங்களையும் பாதித்திருக்கும். தாங்கள் கூறுவது சரிதான் ஷெஹன்ஷா. ஜோதா பேகம் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோதுதான் இந்த மகுடத்தில் விஷத்தை ஏற்றியிருக்க வேண்டும். இது 3 சந்தர்ப்பங்களில் பூசப்பட்டு இருக்கலாம். முதலாவது, மகுடம் எங்குள்ளது என்பது எதிரிக்கு தெரிந்திருக்கிறது. இரண்டாவது, ஜோதா பேகம் அவர்களின் அறையினுள் சுதந்திரமாக நுழைய முடிந்தவரால் மட்டுமே இதை செய்திருக்க முடியும். மூன்றாவதாக, இந்நாச வேலையை செய்தவர் அரண்மனையை சார்ந்தவர்தான். எனவேதான்
பாதுகாவலர்களால் இதை தடுக்க முடியவில்லை. அப்படியென்றால் ஜோதா பேகத்தின் ஒரு அடிமைதான் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். ஜோதா பேகத்தின் சேவகிகள் முன்னே வரவும். ஷேன்ஷா, மோதிபாய் அவ்வாறு செய்திருக்க மாட்டார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜோதா பேகம், இது வெறும் விசாரணை மட்டும்தான். நேற்றிரவு எங்கு இருந்தீர்கள்? ஜோதா பேகம் அவர்கள் உறங்கிய பின்பு நான் அங்கிருந்து சென்று விட்டேன். பிறகு காலையில் நான் அவரை எழுப்ப வந்தேன், அவ்வளவுதான். ஷெகன்ஷா, நிலைமை மோசமாக உள்ளது. நான் சற்று ஆழமாக விசாரிக்க அனுமதி தேவை. தோடர்மல் அவர்களே, நான் அதற்கும் உங்களுக்கு அனுமதி அளிக்கின்றேன். ஆனால் மோதிபாயிடம் மட்டும் அமைதியாக விசாரியுங்கள். ஏனென்றால் முன்பு ஒரு முறை அவர் நிந்திக்கப்பட்டிருக்கிறார். விசாரணையில் சரியான ஆதாரம் கிடைக்கும் வரை யாரிடமும் நீங்கள் வன்மையாக நடந்து கொள்ள வேண்டாம். அவ்வாறே ஷெகன்ஷா. என்னால் நம்ப முடியவில்லை. மீண்டும் ஷெஹன்ஷாவை கொல்வதற்கு என்னை பகடைக்காயாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். மணிமகுடத்தை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். என் கையால் அவருக்கு அதை அணிவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தேன். என் அருகிலேயே இருந்து கொண்டு ஷெஹன்ஷாவை பழிவாங்க நினைக்கும் அந்த நபர் யார்?